ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தண்டு கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கட்டு கீரை வந்து 20 ரூபான்னு விற்றுது. தண்டைங்கீரை நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது. நான் வந்து ஒரு கட்டு கீரை வாங்கினேன். வாங்க தண்டு கீரை பொரியல் எப்படி டேஸ்ட்டாக சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கறதுக்கே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். தண்டு கீரை பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, 4 பூண்டை வந்து தோல் உரித்து தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு சில் தேங்காய், அதுக்கப்புறம் எண்ணெய். ஒரு கட்டு கீரை நல்லா தண்டு வந்து வேரில் வந்து மண்ணாக இருக்கும், அதை வந்து தூர கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இலை தண்டாக இருக்கும் அதையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கீரை வந்து பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சரி, வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து தேங்காய் எண்ணெய் இல்லை, உங்கள்கிட்ட வந்து தேங்காய் எண்ணெய் இருந்தால் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இந்த தண்டுக்கீரை பொரியல் சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து நல்லா பாதியாக கீறி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த காரம் வந்து நல்லா அதில் வந்து மிக்ஸ் ஆகும். உங்கள்கிட்ட காய்ந்த மிளகாய் இருந்தால் காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து பச்சை மிளகாய் தான் இருக்குது காரத்துக்கு. கீரையை சேர்த்துக்கோங்க, தண்டு கீரையை. இது வந்து ஒரு 3-4 நேரம் நல்லா அலசிக்கோங்க. ஏற்கனவே மண் இதுன்னு இருக்கும், அதனால் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி அதையும் வானலில் சேர்த்துக்கோங்க. கீரை ஏற்கனவே உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, அதனால் அடிக்கடி கீரை பொரியல்னாலும் சரி, கீரை சம்மந்தமாக உள்ளது எல்லாமே சேர்த்து கட்டாயம் நீங்களே சாப்பிடுங்க. குழந்தைகளுக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. கீரையில் வந்து இரும்பு சத்து இருக்குது. அதுக்கப்புறம் முடியுமே நல்லா வளரும், கண்களுக்குமே நல்லது. அதனால் கீரை வந்து கட்டாயம் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நம்ம வந்து சேர்க்க வேண்டாம், அந்த கீரையில் ஏற்கனவே தண்ணி வந்து விடும். அதனால் அதிலே நல்லா வதக்கிக்கோங்க. பார்க்க வானல் நிறைய கீரை இருந்தது. அப்படியே வதக்க அதுக்கப்புறம் அப்படியே ஒருகுத்து கீரை அந்த மாதிரி வந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, நல்லா கிண்டி விட ஒரு குத்து கீரை கணக்காக வந்துட்டு நல்லா வதங்கிட்டான கீரை நல்லா வெந்துட்டு. கீரை வெந்துட்டாலேன்னு பார்க்க அந்த தண்டு இருக்குல்ல, அதை நல்லா இப்படி நசுக்கி பாருங்கள். அது வந்து நல்லா வெந்துட்டுனா அதுக்கப்புறம் தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கோங்க. அந்த ஏற்கனவே ஒரு சில தேங்காய் வச்சுருந்தேன், அதை வந்து நல்லா மிக்சியில் அடித்து அதை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அதுக்கப்புறம் பழைய சாதத்துக்கு, சைடிஷ்டாக வெரைட்டி ரைஸுக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்டுக்கீரை பொரியல் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க.
சூப்பரான டேஸ்டியான சுவையான சத்து நிறைந்த தண்டு கீரை பொரியல் ரெடி. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அதுவும் சுட சுட இருந்தது, ஆவி பறக்க. மிளகா வர்றதுக்கு மிளகா நான் தூர போட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருந்தது, சுவையாக இருந்தது, சூப்பராக இருக்குது. திரும்ப எடுத்து சாப்பிட்டேன். சாப்பிட இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது. சும்மாவே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. அப்போ சாப்பாடுலாம் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.